அண்டர் 20,000 நமக்கு வந்து பார்த்தா சிஎம்எஃப் ஃபோன் 1 அதுக்கப்புறம் மோட்டோ தரப்புல வந்துட்டு மோட்டோ G85 5G இது ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்தா பெஸ்ட்டான டிவைஸ் மாதிரி இருக்கு. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தா ரெண்டு டிவைஸை கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸ் கண்டென்ட் வந்து பார்த்தலாம். ஸோ இதான் நமக்கு சிஎம்எஃப் ஃபோன் 1 வர பாக்ஸ். ஸோ உள்ள உங்களுக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க, டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு, தென் சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க, டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்கு. இந்த டிவைஸில் உங்களுக்கு வந்து பார்த்தா சார்ஜர் வந்து பாக்ஸ்குள்ளே வராது. நெக்ஸ்ட் மோட்டோவில் உங்களுக்கு வந்து பார்த்தா இதான் மோட்டோ G85 வர பாக்ஸ். உள்ள வந்து மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க, 33 வாட் சார்ஜர் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு, தென் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு டிபி கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிஎம்எஃப் ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சார்ஜர் வந்து பாக்ஸ்குள்ளே கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎம்எஃப் ஃபோன் ஒன்று வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு 5 ஸ்க்ரூ இருக்குது. அந்த 5 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு பேக் கேஸ் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு நாப் இருக்குது, அதில் உங்களுக்கு வந்து பார்த்து மொபைல் ஸ்டாண்டு இல்லை ஒரு லேலாண்டு இல்லை வந்து ஒரு கார்ட் கேஸ் இந்த மாதிரி வந்து வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டிசைன் நமக்கு அட்ராக்டிவாக வந்து பார்த்தா சிஎம்எஃப் ஃபோன் ஒன்றில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டோவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போல பார்க்க ஒரு சேம் டிசைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதமான பெரிய சேஞ்சும் இல்லை. டிசைன் பொறுத்த வரைக்கும் சிஎம்எஃப் ஃபோன் ஒன்று வந்து சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சிஎம்எஃப்ல உங்களுக்கு வந்து பார்த்தா 6.67 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு, 2000 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹை பீமா உங்களுக்கு வந்து 700 nits வந்து கிடைக்கும். ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இருக்கு. ஸோ பெசல்ஸ் நமக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் திக்காக வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு சின்னதாக வந்து பார்த்தா பஞ்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டோவில் உங்களுக்கு வந்து பார்த்தா இதே மாதிரி சேம் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. 6.67 inches ஃபுல் HD ப்ளஸ் POLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு கர்வ் டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க, 1600 nits பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு. ஐபிமா உங்களுக்கு வந்து 1200 nits வரைக்கும் வந்து போகும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் நமக்கு ரொம்ப கம்மியாகவே இருக்கு. சின்னதாக வந்து பார்த்தா பஞ்சல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு டிவைஸில் டிஸ்பிளே வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கர்வ்டு வேணும் அப்படின்னா வந்து மோட்டோ சூஸ் பண்ணலாம், ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா வந்து சிஎம்எஃப் சூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் சிஎம்எஃப்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.2 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 199 கிராம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, இதே மோட்டோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 174 கிராம் வெயிட் வந்து இருக்கு. டிவைஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியாக இருக்கும், ஸ்லிம்மாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா மோட்டோ வந்து பார்த்தா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரெண்டு டிவைஸ்லேயே வந்து பார்த்தா பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு சிஎம்எஃப்ல வந்து பார்த்தா லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் இருக்குது. ஸோ கீழே உங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது, அது பக்கத்தில் வந்து மைக் வந்து இருக்குது, அதுக்கு பக்கத்தில் சிம் கார்டு ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹைப்ரிட் ஸ்டார்ட், 2 சிம் போட்டுக்கலாம், இல்லை வந்து ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியும். மேலே உங்களுக்கு வந்து பார்த்தா மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மோட்டோவில் உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்து வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பவர் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தா எதுவுமே இல்லை. டாப்பில் உங்களுக்கு வந்து பார்த்தா மைக் வந்து கொடுத்துருக்காங்க, கீழே வந்து பார்த்தா ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது, அது பக்கத்தில் மைக் வந்து கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் வந்து பார்த்தா சிம் கார்டு ட்ரே வந்து இருக்குது. ஸோ சிம் கார்டு ட்ரே இது உங்களுக்கு வந்து பார்த்தா ஹைப்ரிட் ஸ்டார்ட் தான், நமக்கு வந்து பார்த்தா 2 சிம் வந்து போட்டுக்க முடியும். அப்படிலாம் வந்து பார்த்தா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஎம்எஃப்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7300 ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் நமக்கு வந்து பார்த்தா இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6.5 lakhs கிட்ட வந்து ஸ்கோர் வந்து கிடைக்குது. இந்த டிவைஸில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கேம் ப்ளே பண்ணிக்க முடியும், கேஷுவலாக யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை வந்து இருக்காது. ஸோ மோட்டோவில் உங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்னாப்ட்ராகன் 695 வந்து இருக்கும். அதை இப்போ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 3 வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இது பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தா அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் பெருசாக வந்து இருக்காது. ஏன்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4.8 lakhs கிட்ட வந்து ஸ்கோர் வந்து கிடைக்குது. இதில் உங்களால் வந்து பார்த்தா பிஜிஎம்மிங் கேமிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் கிராஃபிக்ஸில் வச்சு விளாட முடியும். இதன் டே டு டே யூசேஜ் நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை வந்து இருக்காது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா சிஎம்எஃப் ஃபோன் ஒன்றில் தான் வந்து பார்த்தா பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் நல்ல ஒரு கேம் ப்ளே பண்ணுவீங்க, நான் ஹெவியான டாஸ்க்கில் யூசேஜ் பண்ணுவேன், ஆப்ஸ்லாம் மல்டி டாஸ்கிங் நிறையா பண்ணுவீங்க அப்படின்னா சிஎம்எஃப் தான் உங்களுக்கு வந்து பார்த்தா பெஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து பார்த்தா சிஎம்எஃப் ஃபோன் ஒன்று தான் வந்து பார்த்தா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் நத்திங்கில் வந்து நத்திங் OS 2.6 வந்து கொடுத்துருக்காங்க. Android 14 வந்து பேஸ் பண்ணது. சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கிடைக்கும், 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நத்திங் OS நமக்கு வந்து பார்த்தா நியர்லி வந்து பார்த்தா ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எனக்கு ரீசெண்ட் டைமில் ஒரு பிடிச்ச OS வந்து நத்திங் OS தான். அதில் நமக்கு அந்த இன்டர்ஃபேஸ் நல்லா இருந்துச்சு, விஜிட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். லாக் ஸ்கிரீனில் கூட நம்மளால் விஜிட்டில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் இது. ஸோ மோட்டோ தரப்பில் உங்களுக்கு வந்து பார்த்தா ஹலோ ஏ
வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Android 14 வந்து பேஸ் பண்ணுது. ஸோ இது உங்களுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே தான் இருக்கும். நத்திங்கோட ஓஎஸ்க்கும் இந்த மோட்டோட ஓஎஸ்க்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் வந்து இருக்காது. எல்லாமே ஸ்டாக்கு தான் இருக்கும். பட் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கொடுப்போம், 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே சரி. பட் நமக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு வந்து கொடுக்குறதில்ல. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் 2 டிவைஸ்லேருந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. என்ன சூஸ் பண்ண சொன்னீங்க அப்படின்னா நான் நத்திங் ஓஎஸ் வந்து சூஸ் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 2 டிவைஸ்லேருந்து சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பண்ணும். ஸோ பட் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டினா சிஎம்எஃப்ல வந்து தனியாக தான் சார்ஜர் வாங்கணும். அதோட ப்ரைஸ் நமக்கு வந்து 1300 கிட்ட வந்து பார்த்து வச்சிருக்காங்க. பட் ஆனால் உங்களுக்கு இதே வந்து பார்த்தா மோட்டோ தரப்பில் வந்து பார்த்தா சார்ஜர் வந்து பாக்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்தா பேட்டரி பேக்கப் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தா இங்கே பேட்டரி ப்ளஸ் பாயிண்ட் வந்து நமக்கு மோட்டோ கிட்ட தான் வந்து இருக்குது. ஏன்னா சிஎம்எஃப் நம்ம சார்ஜர் வாங்கணும் அப்படின்னா வந்து பார்த்தா 1300 வந்து கொடுக்கணும். பட் மோட்டோ நமக்கு வந்து பாக்ஸில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பேட்டரி நமக்கு வந்து பார்த்தா மோட்டோ வந்து பெஸ்ட்டாக ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கேமரா பொறுத்த வரைக்கும் சிஎம்எஃப்ல உங்களுக்கு வந்து பார்த்தா பேக்கில் 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 2 மெகாபிக்சல்கான போர்ட்ரேட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து 1080p 60 fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். பேக்கில் உங்களுக்கு வந்து பார்த்தா 4K 30 fps வரைக்கும் நம்மளால் வந்து பார்த்தா வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். மோட்டோவில் உங்களுக்கு வந்து பேக் சைடு 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் சோனி LFD 600 சென்சார் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா 4K சப்போர்ட் வந்து பண்ணாது. நீங்கள் பேக்கில் உங்களுக்கு வந்து 1080p 60 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து 1080p 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். இது 2 டிவைஸ்லையும் வந்து எதில் பெஸ்ட்டான கேமரா இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம மோட்டோவில் தான் நமக்கு வந்து பெஸ்ட்டான கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎம்எஃப்லேயே நமக்கு வந்து டீசெண்டான ஃபோட்டோ வந்து எடுக்குது. பட் ஆனால் வந்து கம்பேர் பண்ணும்போது மோட்டோவில் வந்து சூப்பரான கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 50 மெகாபிக்சல் நமக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா டீட்டெயில்ஸும் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கேமரா ரொம்ப முக்கியம் அப்படின்னா வந்து மோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ 5G பொறுத்த வரைக்கும் 9 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 வந்து இருக்குது. Bluetooth 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா IP52 ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, மோட்டோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 5 வந்து இருக்குது. Bluetooth 5.1 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா IP52 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. RAM டைப் பொறுத்த வரைக்கும் LPDDR4 RAM வந்து கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் 5Gயில் வந்துட்டு மோட்டோ தான் வந்து பார்த்தா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா 13 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சிஎம்எஃப் கம்பேர் பண்ணும்போது நம்ம மோட்டோ வந்து இப்போ நெட்வொர்க் கனெக்டிவிட்டி கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே, ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு சிஎம்எஃப் உங்களுக்கு வந்து இப்போ 4 கலர் வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர், அதுக்கப்புறம் லைட் க்ரீன், அதுக்கப்புறம் வந்து பிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆரஞ்சு அண்ட் ப்ளூ உங்களுக்கு வந்து இப்போ வீகர் லெதர் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த பிளாக் அண்ட் லைட் க்ரீன் ரெண்டுமே உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக். ப்ரைஸிங் 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தா 16000 ரூபா. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 18000 சேல் பண்ணுறாங்க. உங்ககிட்ட HDFC கார்டு இல்லை வந்து ஆக்சிஸ் கார்டு இருந்துச்சு அப்படின்னா 1000 rupees பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து 15000 வந்து வாங்கிக்க முடியும். மோட்டோலேயே உங்களுக்கு வந்து பார்த்தா 3 கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூ, ஆலிவ் கிரீன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கிரே கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ப்ளூ அண்ட் ஆலிவ் கிரீன் உங்களுக்கு வந்து பார்த்தா வீகல் லெதர் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் கிரே உங்களுக்கு வந்து பார்த்தா டெக்ஸ்சர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 8GB RAM 120GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 18000 ரூபா. 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 20000 வந்து சேல் பண்ணுறாங்க. ஆக்சிஸ் பேங்க் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா 1000 rupees பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 2 டிவைஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. சிஎம்எஃப் ஃபோன் ஏன் சூஸ் பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஸ்பிளே, டிசைன் நல்லா கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. தென் பேட்டரி பேக்கப் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வேண்டி உங்களுக்கு வந்து இப்போ சிஎம்எஃப் ஃபோன் வந்து சூஸ் பண்ணலாம். மோட்டோவில் உங்களுக்கு வந்து கர்வ்டு பேனல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கேமரா சிஎம்எஃபோட கம்பேர் பண்ணும்போது மோட்டோவில் பெஸ்ட்டாகவே இருக்குது. சாஃப்ட்வேர் நமக்கு வந்து ஸ்டாக் ஹேண்ட் லுக்கில் நல்லாவே இருக்கும். தென் பேட்டரிக்கான சார்ஜர் நமக்கு வந்து தனியாக வாங்க தேவையில்ல, பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து அந்த மோட்டோ வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணும்னு சொல்லி பார்த்து நீங்கள் வந்து 2 டிவைஸில் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. 2 டிவைஸ்க்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. 2 டிவைஸ்லையும் எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தா சிஎம்எஃபோட ஃபோன் 1. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சி அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.